பூச்சி ரீசன்ஸ். Bonus. ஹாய் மக்களே, நான் தான் பாவனா குமார். வெல்கம் டு என் புது விலாக். இன்றைக்கான விலாக் வந்து விநாயகர் சதுர்த்தி 2025 விலாகாக இருக்க போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட விலாக்ஸில் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் பாம்பேயில் இருந்தேன். நான் வந்து பாம்பேயில் பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாட போகிறேன் சொன்னேன். பிள்ளையாரும் வாங்கிட்டேன். பட் சில பூச்சி ரீசன்ஸால் ஐ ஹேட் டு கம் டு சென்னை. அண்ட் தென் நாங்கள் டிசைட் பண்ணோம், சரி ஊர்லேயே பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடலாம். ஸோ லிட்ரலி எங்கள் பிள்ளையார் நாங்கள் வாங்கினோம்ல அங்கே, அதை நல்லா பேக் பண்ணி அவரும் எங்கள் கூட மும்பைலேருந்து சென்னைக்கு வந்தார். ஸோ யா, விளாக்குள்ளே போயிடலாம். நம்ம பாம்பே ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஸோ என்டர் ஆகத் அப்போவே நாங்கள் வந்து இந்த அண்ணா கிட்ட குத்து, ப்ளீஸ் எங்களுக்கு செக் பண்ணிவிடுங்க ஓகேவா இல்லையா, இல்லைன்னா நாங்கள் வெளில அப்படியே குத்துடுவோம் ஃப்ரெண்டுக்கிட்ட நினச்சோம். பார்த்தா எல்லாம் செக்யூரிட்டி ஓகே சொல்லிட்டாங்க, நோ ப்ராப்ளம் சொன்னாங்க. சரி அப்படியே நாங்களும் பார்த்திங்கன்னா கடகடன்னு நடந்து ஃப்ளைட்டுள்ள ஏறிட்டோம். டைம் டு டேக் ஆஃப். ஃபைனலி லேண்ட் ஆகிட்டு அன்றைக்கி ஊருக்கு கிளம்பிட்டோம் நாங்கள். டெக்கரேஷன்லாம் போட்டாங்க. அன்றைக்கி ராத்திரி சாய் சங்கீத் போனோம் ஃபார் டின்னர். ஆனால் அன்றைக்கி ஃபுட்டு வந்து பிலோ ஆவரேஜாக இருந்தது. என்ன ஆர்டர் பண்ணாலும் அதுக்கு லிட்ரலி ஆப்போசிட்டாக வந்தது. நாட் சாட்டிஸ்ஃபைட் ஹானஸ்ட்லி. எங்கள் அப்பா வந்து இந்த பாதாம் மில்க் ஆர்டர் பண்ணாங்கன்னா கோல்ட் காஃபி, எங்கள் அக்காவும் பாதாம் மில்க் ஆர்டர் பண்ணி டன் ஃபார் த டின்னர். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 4 பேராக ஒன்றா வண்டியில் 2 வண்டியில் ஒன்றா காத்தோட்டமாக அழகாக போயிட்டு இருந்தோம், என்ஜாய் பண்ணிவிட்டு. எங்கள் அப்பா பண்ணுற மஸ்திலாம் கொஞ்சம் பாருங்கள் கைஸ், நல்லா பாருங்கள், சொல்லுங்கள். இப்படி நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறமா தெருவில் ரொம்ப அழகாக லைட்ஸ் போட்டிருந்தாங்க, அது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அண்ட் லெஃப்ட் சைடில் ஒரு அனிமல்ஸ் போட்டிருந்தாங்க. எலி தவிர மீது எல்லா அனிமல்ஸ் இருந்ததாங்க. ஐ திங்க் நான் வந்து என்னெல்லாம் அனிமல்ஸ் பார்த்தேன் காமிக்கிறேன். இங்கே இருக்குது ஸ்கூல். இவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தது. இந்த தடவை லைட்டிங் ஆக்சுவலி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் ரேபிட் இருக்குது, இது பூனை, ஆனால் எலி இல்லவே இல்லை. அப்புறமா பாருங்கள் க்யூட் நாய்க்குட்டி. இப்போ வந்து வீடு க்ளீன் பண்ணுறோம். அதெல்லாம் எடுத்து பார்த்துருந்தோம் க்ளீன் பண்ணும் போது. அழகாக எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். எங்கள் அம்மா எங்களுக்கு இன்னும் தர மாட்டுறாங்க. நாங்கள் 2-3 டாய்ஸ் மட்டும் எப்படியோ சைடில் ஒரு சின்ன எங்கள் பையில் போட்டுக்கணும். வேணும் சொல்றேம்மா, அதான் சொல்லிதான் சொல்லிட்டால, முதல்ல யார் பெற்றுறாங்களோ அவங்க கிடைக்கும். Bonus same तेरे से लग रहा है. இது வந்து சின்ன வயசில் எங்கள் அம்மா எங்கள் ட்ரெஸ், இதெல்லாம் சின்ன வயசு ட்ரெஸ் கைஸ். ஃபோட்டோ இருந்தால் நான் உங்களுக்கு சைடில் போட்டு காமிக்கிறேன். இதெல்லாம் அப்போது சின்ன வயசு ட்ரெண்டான ட்ரெஸ். இது வந்து ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸோட கோட்டு. நான் அப்புறம் எனக்கு ராத்திரி ஃபுல்லாக தூக்கம் இல்லையா, மெர்தானி போட்டேன். இதுதான் நெக்ஸ்ட் டே. மட்டும் தான் போர் அடிச்சிருந்தா நடக்கிற இடம் நீ அங்க போய் பண்ணிடுங்க, நான் பெருக்கிடுவேன். நீங்க உங்களுக்கு எப்போ போகணும்? சரி நீ தான் எழுந்துட்டியே, வா வெளில போய் டீ அண்ட் காஃபி வாங்கிட்டு வரலாம். நாங்கள் கிளம்புனோம். அதுக்கு முன்னாடி இந்த ஹைபிஸ்கஸ்.
அப்பா முதல்ல வந்து எண்ணெயில் சாப்பிடலாம் சொல்லிட்டாரு. அழகாக அதை முதல்ல குடித்தோம். அப்படியே எல்லாம் வேடிக்கை பார்த்தோம். பிள்ளையார் தான் நம்ம ஆல்ரெடி வச்சோமே, சரி மார்க்கெட் மட்டும் ஒரு தடவை பார்த்துடலாம். கொடைலாம் ஒரு கொடை நல்லா இருந்தது, ஆனால் 100 ரூபா சொன்னாங்க. நாங்கள் வாங்கவே இல்லை. பழம்லாம் வாங்கிட்டோம். அண்ட் பார்த்திங்கன்னா நேற்று ராத்திரி வந்து எங்களுக்கு எங்கள் ஸ்டவ் திடீர்னு வேலை செய்யாமல் போச்சு. ஸோ அதனால நாங்கள் இப்போ ஸ்வீட்ஸ்லாம் செய்ய முடியாதா, எங்ககிட்ட இண்டக்ஷன் மட்டும்தான் இருந்தது. ஸோ அதை ஷாப்பிங் கூட பண்ண போனோம். பாருங்கள் அப்படியே கோயிலோட வியூ எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ரோட்டில். ஸ்வீட் கடை வந்துட்டோம். அக்காவுக்கு பிடிச்ச மாதிரி மைசூர் பாக், ஒரு சாமியும் அழகாக பார்த்தோம். முருகர் கோயிலாண்ட கரெக்டாக பிள்ளையார் வராரு பாருங்கள். வாட் அ சீன். நல்ல பிள்ளையார்லாம் பார்த்துட்டு மை மோஸ்ட் ஃபேவரட் பார்ட், அம்மா அக்காவை எழுப்பி 4 பேரும் ஒன்றா மரத்து கீழே டீ காஃபி குடிக்க போகிறோம். இங்கே வாங்க எல்லாரும் 4 பேரும் கொஞ்சம் கிட்ட மட்டும் எட்டி பாருங்க. அம்மா வேலை முடியாது, நீ கிட்ட வாடியே. சரி போதும். ஏதோ ஒரு கேஸ் தேடி வேலை செய்து பார்த்தா பார்க்கல. அப்புறம் நான் 2 hours தூங்க போயிட்டேன். அப்பா அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் வீட்டு பிள்ளையார். அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இந்த தனியை செடி ஊற்ற போகிறோம். இதுதான் என்னோட க்யூட் அவுட்ஃபிட். எனக்கு பிடிச்சிருக்கு. அப்பா இவ்வளோ பெரிய சந்தனம் பொட்டு வச்சு குத்துருக்காரு. வீட்டு பிள்ளையார் ரெடி ஆயிட்டாரு. இதுதான் அம்மா புது ஸ்டாண்ட் வாங்கினது. இதெல்லாம் பூ வந்து வீட்டு செடியிலேருந்து வந்தது. இப்போ பிள்ளையார் கொண்டு வர டைம். இல்ல நீங்க எல்லாரும் ஒண்ணா வாங்கடா. நீங்க கணபதி பப்பா மோரியா, மங்கள் மூர்த்தி மோரியா, கணபதி பப்பா மோரியா. கணபதி பப்பா मंगल मूर्ति गणपति बप्पा मंगल मूर्ति गणपति बप्पा मोरिया. ரெண்டு பேரும் தான் நாங்க இருப்போம். அது இல்லாம பாம்பே பிள்ளையார் ஸ்பெஷல். நானும் அக்கா ரொம்ப நேரம் டிசைட் பண்ணி வாங்கின பிள்ளையார். இது எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஏனக்கு மேலே உட்காந்து சூப்பராக இருக்குது. அம்மா என்ன தனியாக தோட்டத்தில் என்ன பண்ணுறாங்க போய் பார்த்தா இது ஏதோ டிசைன் மிஸ் பண்ணினா தெரிஞ்சிடும். ஒரு இடத்துல உனக்கு 2 இப்படி வந்தால் தான் நிற்கும். 1+1 இது இருக்கு இல்லையா. இப்போ வந்து இது கீழே இந்த லீஃப் வச்சு ஏதோ பேட்டர்ன் செஞ்சுருந்தாங்க. ஆல்சோ என் மருதானி. கொஞ்ச நேரம் அம்மா கூட உட்காந்துருந்தேன், என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் பண்ணிட்டு. இதுதான் ஃபைனல் லுக் பார்க்குறதுக்கு. இது எப்படி போட போகிறோம் எங்களுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் அம்மா ரீல்ஸில் ஏதோ பார்த்தாங்க, மாங்காய் மரத்தோட லீஃப் வச்சு பேரட் செய்கிற மாதிரி. அந்த ரீல்ஸ் பார்த்து எனக்கு அந்த டியூட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ அதை பார்த்து நான் பேரட் அழகாக செஞ்சுட்டு இருந்தேன். உங்களுக்கு இதோட ஃபைனல் அவுட்ஃபிட் பிடிக்குதா எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப க்யூட்டாக வந்தது இந்த பேரட்லாம். இந்த குண்டு ஊசி வச்சு அதை லீஃபை ஒன்றா பிடிக்கிற மாதிரி பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு பார்க்க க்யூட்டாக தான் வந்தது. முதல்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தேன். அப்புறமா தெரிஞ்சிச்சு இப்படி செய்கிறாங்க. ஸோ ஐ திங்க் 4 பண்ணேன். 2 டார்க் கலர்ஸ், 2 அப்படியே லைட் கலர்ஸான பேரட்டு. க்யூட்டாக வந்திருக்கு. இப்போ இதுக்கு வந்து நம்ம பீக்குக்கும் கண்ணுக்கு கலர் பண்ண போகிறோம். என்கிட்ட வெறும் பிளாக் பெயிண்ட் இருந்தது. ஏதோ பழைய நெயில் பாலிஷ் எடுத்துட்டு அதுக்கு பீக்கில் போட்டேன், வாய்க்கு கலர் போட்டேன். இப்போ கண் அழகாக பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். சும்மா கல் தாண்டையும்
நெக்ஸ்ட் வந்து நம்ம சாமிலாம் அழகாக ரெடி ஆகிட்டே இருக்குது. அந்த பக்கம் அப்பாவும் அக்காவும் ரெடி பண்ணிகிட்டே இருந்தாங்க. கொழுக்கட்டை மாலை பார்த்திங்கன்னா அலங்காரம் எல்லாம் பண்ணுறோம். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. க்யூட்டான குட்டி புள்ளியார், அதுக்கு கூட ஒரு குட்டியான எலியும் அம்மா வைக்க போகிறாங்க. இது வந்து வெத்தலை பாக்கு எல்லாம். அண்ட் இந்த பிள்ளையாரும் ரெடி ஆயிட்டாரு. நம்மளுக்கு அப்பா பழம் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் இந்த கிளிலாம் காஞ்சிருச்சா பார்த்து இன்னொன்று தடவை காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. டட்டடா எங்கள் பிள்ளையார் பாருங்கள் எவ்வளோ அழகாக செம்முன்னு உட்காந்துருக்காங்க. க்யூட்டாக ரொம்ப பிடிச்சிருக்கு டெக்கரேஷனும். அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல். அந்த கண்ணுக்கு கண்ணு கான்டாக்ட் பிள்ளையார் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு பார்க்குறதுக்கு. அப்போ வந்து இல்லை நான் இன்னும் பூ போடுவேன், இந்த விளக்கு அக்கா டியூட்டி, வெளில இருக்க விளக்கு ஏன் டியூட்டி, அப்பா இன்னும் பூ போடலாம் ரெடி பண்ணுறாரு. இது வந்து அம்மா காமிக்காத சொன்னாங்க, ஏன்னா இண்டக்ஷனில் செய்கிறோம்ல. சுண்டல் சித்தி வீட்டில் நாங்கள் பண்ணிக்கணும். அண்ட் மீதி எல்லாம் அம்மா இங்கே கலக்குறாங்க. இந்த பேரட்டும் நம்ம அழகாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இல்லை ஒரு ரைட் டைரெக்ஷனில் பார்க்குற மாதிரியே பேரட் வச்சுட்டோம். இப்போ வந்து கொழுக்கட்டை செய்ய போகிறோம். வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் செய்கிறா. அப்பா வந்து அழகாக வச்சிட்டாலா. இதை ஸ்டீமுக்கு ரெடி பண்ணுறோம். அப்போ வந்து இந்த ஸ்டைலில் இப்போ வந்து இது வெல்லம் கொழுக்கட்டை. 3 பேரும் ஒரு ஸ்டைலில் பண்ணுறோம். அதான் நாங்கள் நினச்சோம் சரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்லேயும் செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது. அண்ட் அது எல்லாத்தையும் எடுத்து அப்படியே அழகாக வச்சுட்டோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் ஹார்ட் செஞ்சாங்க. அப்பா 3, அக்கா ஸ்டார் செய்கிறாங்க. திடீர்னு ஒரு கிராஃப்ட் பேட்டில் ஆயிடுச்சு. நீ இது சரியா, நான் இந்த ஷேப் செய்ய போகிறேன், அப்படி ஆயிடுச்சு. இங்கே ஸ்டார் ரெடி ஆயிடுச்சு. அப்போ வந்து நான் சன் செஞ்சு தான் ஆகணும். எப்படியோ ஒரு வேளை சன் செஞ்சுருந்தாங்க கரண்டி வச்சு. எப்பா அதை விடவே இல்லை, சன்னு மாதிரி தெரியணும். இதுதான் நாங்கள் ஃபுல்லாக ஃபைனல் பண்ணது. ஆனால் இல்லை, இன்னும் செய்கிறாங்க இவங்க. அக்கா வந்து ஏனை மாதிரியும் செய்ய ஆரம்பிச்சிட்டா. நெக்ஸ்ட்டு என்னது பார்த்திங்கன்னா அப்பா நானும் ஒரு ஸ்டார் செய்ய ஆரம்பித்தாங்க. க்யூட்டான ஏனை. அக்கா வந்து எலி செய்கிறேன் ஏதோ ட்ரை பண்ணால் அது என்ன வந்தது எனக்கே தெரில. அம்மா இது எல்லாத்தையும் நம்ம சாமிக்கு சாப்பாடு ரெடி பண்ண போகிறோம். பொரி வச்சாச்சு. அண்ட் ஆல் அதர் திங்ஸ் நீடட் வச்சாச்சு. அக்கா தான் இந்த வேலை பண்ண அழகாக. இப்போ வந்து லீஃபில் இலையில் நம்ம சுண்டல் வைக்க போகிறோம். இந்த எக்ஸ்ட்ரா எள்ளு ஸ்வீட்டு ஜலேபியும் வச்சாச்சு. வெந்து எல்லாம் வந்துடுச்சு. அதையும் அழகாக டெக்கோர் பண்ணுறாங்க. எங்கள் அக்காவும் அப்பாவும் சேர்ந்து கொழுக்கட்டையாக டெக்கரேட் பண்ணிட்டாங்க. ஃபுல் இலையில் பாருங்களேன். பூஜை முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம காக்காக்காக ஒரு இலையில எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்க போகிறோம் கொடுக்கறதுக்கு. நான் நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட போகிறோம். சுண்டல் வாவ் நல்லா வெந்திருக்கு. கொழுக்கட்டை பிடிச்சிருக்கு. எங்கள் அப்பா பண்ணுற மஸ்தியை பாருங்கள். எங்கள் அப்பாக்காக கிஃப்ட் என்ன பழைய வாட்சே போட்டு அதை ரிப்பேர் பண்ணால் கூட சரியால, சரி ஒரு வாட்ச் வாங்கி கொடுக்கலாம். நாங்கள் 2 பேர் வாங்கிட்டோம். இதுதான் என்னோடய ஃபுல் அவுட்ஃபிட். எனக்கு சுடிதார் வேணாமா இருந்தது, நல்ல ஒரு ஃப்ராக்கு ஈஸியாக போடலான்னு அதான் இதான் போட்டிருக்கேன்.
நெக்ஸ்ட் வந்து சாயந்தரம் தெரு சாமி வந்தது. ரெண்டு சாமி பேக் டு பேக் வந்துட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அந்த லைட்டிங், டெக்கரேஷன், எவ்ரி திங். ஹாய் காய்ஸ், இது நெக்ஸ்ட் டே. இன்றைக்கி நம்ம பிள்ளையாரை விசர்ஜன் பண்ண போகிறோம். இந்த பேஸ்கெட் எத்தாச்சு, இதில் தண்ணி போட்டு அழகாக பூ போட போகிறோம். தயிர் சாதம் வச்சு அவருக்கும் லஞ்ச் பாக்ஸ் மாதிரி பேக் பண்ணி இப்போ விசர்ஜனுக்காக அவருக்கு ஒரு லாஸ்ட் பூஜை பண்ண போகிறோம். இதுதான் எங்கள் அக்கா அழகாக பேக் பண்ணுற மாதிரி. இந்த டே ரொம்ப இமோஷ்னல். ஏன்னா பிள்ளையார் வந்து நம்ம பாய் பாய் சொல்ல போகிறோம். இதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் தான் பார்க்க போகிறோம். எங்கள் எல்லாருக்கும் பிள்ளையார் சக்தி ரொம்ப க்ளோஸு. ஒரு ஃபைனல் குட் பை சொல்லி விசர்ஜன் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் பூ போட போகிறோம். அண்ட் தென் அதுக்கப்புறம் அப்பா நம்ம பிள்ளையார் வித் அவரோட லஞ்ச் பேக் எடுத்து விசர்ஜன் பண்ண போகிறோம். ஏன் இந்த லஞ்ச் பேக்னால் அவர் வழியில் போகும்போது சாப்பிட்டுட்டே போகலாம் அந்த மாதிரி. இது டோட்டல் ஒரு 5 to 6 hours ஆகும். அதுக்கப்புறம் மண் மாதிரி ஆகிடும். அண்ட் அது நாங்கள் யூஸ்வலி செடிக்கு போட்டுடுவோம். மிஸ் யூ கணேஷா. அதுக்கப்புறம் நாங்கள் சென்னைக்கு கிளம்பிட்டோம். ஓகே காய்ஸ், ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான விநாயகர் சதுர்த்தி vlogக்காக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மேக் ஷூர் நீங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, என் வீடியோக்கு லைக் பண்ணுறீங்க. அண்ட் நான் உங்களை அடுத்த தடவை பார்க்குறேன். பாய்.